ரத்னவேல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஒரு வழக்கில் தன்னையும் வாதியாக சேர்த்துக்கொள்ள திட்டம் வைத்திருக்கிறது என்றும் அதற்கான ஏற்பாடுகளும் திமுகவுடைய வழக்கறிஞர்களால் சட்ட பிரிவால் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு செய்திகள் இருக்கு. உங்கள் அருகாமை திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்களும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். மேலும் சில கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்க ரத்னவேல். அதாவது இந்த ஜெயலலிதா வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக திமுக தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். இது குறித்து பேசுவதற்காக திமுக தரப்பில் வழக்கறிஞர் சரவணன் நம்பியார் இருக்கிறார். ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த வழக்கில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்கலாம். சார், இந்த திமுக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்படும் என்று ஏற்கனவே திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்திருந்தார். இதில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? உங்களோட பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவது இப்போ கர்நாடக அரசு இந்த தீர்ப்பில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் முதலிலிருந்தே நாங்கள் இந்த வழக்கில் ஒரு வாதியாக இருக்கிறோம். இந்த வழக்கை முதலிலிருந்தே நாங்கள் ப்ராசிக்யூட் செய்து கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான பூர்வாங்க பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கான அந்த சர்டிஃபைட் காப்பீஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்த பிறகு எங்களுடைய மனுவினை தாக்கல் செய்வோம். அது நீங்கள் உங்களோட ப்ரேயர் என்னவாக இருக்கும்? உங்களோட கோரிக்கைகள் என்னவாக இருக்கும்? இந்த ஏற்கனவே பெங்களூரு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் என்னென்ன அம்சங்களில் எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் போக போகிறீங்க? இல்லை, அதாவது ப்ரேயர் என்னவாக இருக்குன்றதை அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் அதற்கு ஏற்ற போல் அதை முடிவு செய்வார்கள். அது பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இந்த தீர்ப்பில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அதை பார்த்த உடனே எரர் அப்பேரண்ட் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ரெக்கார்ட் என்று சொல்லக்கூடிய குறைபாடுகள். அதாவது ஒரு கணக்கிலே தவறு, அந்த கணக்கிலே ஏற்படக்கூடிய சாதாரண அந்த தவறு தீர்ப்பின் தன்மையையே மாற்றுகிறது. அதாவது அந்த கணக்கு சரியாக போடப்பட்டிருந்தால் தீர்ப்புடைய தன்மை மாறி செல்வி ஜெயலலிதா குற்றவாளி என்று கூறியிருக்கக்கூடும். ஸோ இது போன்ற தவறுகள் இருக்கிறது. இந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். அதாவது நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, இதில் எல்லா அம்சங்களுமே, அதாவது இந்த நீதிபதி குமாரசாமி வழங்கிய தீர்ப்பில் அவர் கொடுத்த தீர்ப்பு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக விளக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவும் உங்களுடைய மனுவில் இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் இருக்கக்கூடிய குறைபாடு, அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய குறைபாடு இந்த கணக்கு மட்டுமே ஒரு குறைபாடா அப்படின்னு பார்த்து அந்த கணக்கு மட்டுமே ஒரு குறைபாடு கிடையாது. அந்த தீர்ப்பில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமானால் நீதிபதி குமாரசாமி என்ன செய்திருக்கிறார் என்றால், செல்வி ஜெயலலிதா கட்டியிருக்கக்கூடிய வருமான வரி கணக்குகளை எடுத்துக்கொண்டு அவர் வருமான வரி கட்டியிருக்கிறார். அதனால் அந்த சொத்துக்கள் சரியான சொத்துக்கள் தான் என்று கூறியிருக்கிறார். ஒரு தவறான சட்ட முன்னுதாரணம். உச்சநீதிமன்றம் பலமுறை இதை சொல்லியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு முக்கியமான அம்சம். அதோடு மட்டுமல்லாமல் நீதிபதி குமாரசாமி அவர்கள் அவருடைய தீர்ப்பிலே அவர் எதற்காக, அதாவது ஒரு ஜட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்டில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நீதிபதி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கார் என்றால் எதன் அடிப்படையில் அந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறார் என்பதை விளக்கி இருக்க வேண்டும். ஆனால் இந்த தீர்ப்பிலே அப்படிப்பட்ட எந்த ஒரு விளக்கமுமே, எந்த ஒரு கன்க்ளூஷன், அவர் ஒரு 4-5 கன்க்ளூஷன்ஸ்க்கு வந்திருக்காரு பல்வேறு விஷயங்களில். எந்த விஷயங்களிலுமே எதன் அடிப்படையில் இந்த கன்க்ளூஷனுக்கு வருகிறார் அப்படின்ற ஒரு இதே இல்லை, அம்சமே இல்லை. இது இந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான குறைபாடு. அதாவது இந்த வழக்கு இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை, அதாவது பெங்களூர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கை பொறுத்தவரை இத்தனை காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இது போன்று இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் எதுவும் கோரிக்கை வைக்கப்படுமா? இல்லை, அதாவது என்ன நடக்கும் என்பதை அங்கே இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் அனைத்து மக்களுக்குமே பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே அறிந்தது என்னவென்றால் மேல்முறையீட்டு மனுவை 6 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும், 3 மாத காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டது. அதே போல் இப்பொழுதும் கட்டளையிடும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. விரைவாக முடிக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. திமுக தரப்பில் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் சட்ட வல்லுநர்கள் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் திமுக வழக்கறிஞர் சரவணன் நம்பியார் தெரிவித்துள்ளார்.